நெய் பாக்கெட் இல்ல, ஒரு கிட்டுக்கு ஒரு நெய் பாக்கெட் தான். ஒண்ணுதான், ஒண்ணு போயிட்டு நம்ம கீழே போயிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுல இருக்கிறத பாதி பாதியா ஊடு. சிசர் தான் போல. அப்படியே கத்தி போட்டு எடி நீ கத்தி இது வச்சிருக்கியா? கத்திக்கோ. എനിക്കിതൊക്കെ ഒഴിച്ച് പായസം വെക്കാൻ എനിക്ക് അറിയത്തില്ല. ഇതെല്ലാം വെച്ചെങ്കിൽ പായസം വെച്ച് தெரியாது. ഇത് നേരെ വിട്ടുണ്ടാവും. സഞ്ചരിച്ചത് ഗുരുവേ നമഃ. ഓം സരസ്വതീ നമസ്തുഭ്യം വരദേ കാമരൂപിണി വിദ്യാരംഭം കരിഷ്യാമി സിദ്ധി ഭവതു സദാ. தெரியும் நினைக்கிறேன். அறநிலைக்குழு உறுப்பினர் திரு முரளி அவர்களை நான் தாழ்மையுடன் வரவேற்கிறேன். வரவேற்புரை. குடலைமாடன் எஸ்கேமன் திருக்கோயிலில் இன்று நடந்திருக்கும் இந்த சீமாட்டியம்மாள் உத்தம்மாள் ரெட்டியார் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்க இருக்கின்றோம். முதல் 3 இடத்திற்கு விருது வழங்க இருக்கின்றோம் கேஷ் அவார்டுடன். இவ்விழா இதுபோல் கடந்த 8 ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இவ்விழாவை முன்னிட்டு செய்வது இன்று வரவில்லை. இந்த கோவிலின் தர்மகர்த்தா எஸ் ரமேஷ்குமார் என்பவர்தான் ரெட்டியார் என்பவர்தான் இவ்விழாவின் தலைமையாளர். அவருக்கு சில சூழ்நிலையின் காரணமாக வர முடியாத காரணத்தினால் இவ்விழாவை தொடங்கி வைக்க நமது தலைவர் திரு முரளி அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். திரு முரளி அவர்களை திரு ரமேஷ்குமார் சார்பிலும் எங்கள் சார்பிலும் அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்து இவ்விழாவில் முக்கிய உரையாற்றிருந்திருக்கும் எஸ்எம்ஆர் கோடை ஸ்கூலின் தமிழாசிரியர் திரு விஜயலட்சுமி அம்மா அவர்களின் அன்புடன் வரவேற்கின்றோம். ஸ்ரீ முரளி அவர்களின் தலைமுறையுடன் இவ்விழாவின் அடுத்த கட்டத்திலேக்கு நாம் நீங்கலாம். சமூகரங்கபுரம் மாடசாமி
இசக்கியம்மன் இந்த கோயில் வருஷாபிஷேகம் நடைபெறும் போதெல்லாம் நம்முடைய கொல்லத்திலே கொல்லம் மாவட்ட கொல்லம் மாவட்ட வியாபாரிகள் சங்க தலைவர் நம்முடைய சமூகத்தில் பிறந்து இங்கு படித்து இங்கிருந்து ஒரு தொழில் செய்வதற்காக கொல்லத்துக்கு சென்று நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன்னேறி அங்கு நல்ல செழிப்பாக இருந்தாலும் பிறந்த மண்ணை மறக்கக்கூடாது, நாம் பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு அருமையான ஒரு மாடசாமி இசக்கியம்மன் ஒரு கோயிலையும் கட்டி அந்த கோயிலுக்கு வருஷாபிஷேகம் கொடுக்கும் போதெல்லாம் கடந்த 8 வருடமாக நம்முடைய சீமாட்டியம்மாள் முத்தம்மாள் ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற 10ஆம் பொது தேர்வு எழுதி அதில் முதல் 3 இடங்களை பிடிக்கின்ற 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கும் கடந்த 8 ஆண்டுகளாக ரொக்க பரிசையும் சீல்டையும் வழங்குகின்ற நம்முடைய மதிப்புக்குரிய TMS மணி அண்ணாச்சி அவர்களுக்கு இந்த கோயிலின் தர்மகர்த்தாவாக அவர் குடும்ப கோயிலாக இருந்தாலும் அத்துணை மக்களையும் அரவணைத்து சென்று இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் ஒரு சமுதாய கோயிலாக இருந்தாலும் அனைத்து சமுதாயத்தில் உள்ளவர்களையும் அரவணைத்து அனைவரும் ஒன்றாக ஒரு சமத்துவமாக ஒரு பொங்கலிட்டு இங்கே ஒரு சமத்துவ ஒரு நிகழ்வாக இந்த தெய்வ நிகழ்வை நடத்துகின்ற நம்முடைய TMS மணி அண்ணாச்சி அவர்களுக்கு அவருடைய சமூக அக்கறைக்கு நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் எங்களுடைய ரெட்டியார் சங்கம் கொல்லம் ரெட்டியார் சங்கத்திற்கு தலைவராக இருந்து பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். மேலும் அங்கே ஒரு ஆரம்ப பள்ளி என்று நினைக்கின்றேன், சொந்தமாக ஒரு பள்ளியையும் கொல்லத்திலே நடத்தி மாணவர்களுக்கு கல்வி சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றார். இப்படி அவர் கடையில் இருக்கிறதை விட இந்த சமூக பணிகளிலும் சமுதாய பணிகளிலும் அதிகமாக சென்று மக்களுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் TMS மணி அண்ணாச்சிற்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரோடு இணைந்து இங்கே சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அருமை அண்ணாச்சி ஆராமதன் அவர்களுக்கும் அவருடைய இணையாக இங்கே வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியானாலும் அதை நம்முடைய மொபைல் போன் மூலம் உலகத்தில் உள்ள அத்துணை மக்களும் பார்ப்பதற்காக எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் அது கேரளாவில் எந்த பகுதியில் ஒரு குடும்ப நிகழ்ச்சியானாலும் சரி பொது நிகழ்ச்சினாலும் சரி அத்தனை பேரும் அதை கண்டுகளிக்க வேண்டும் என்று அதற்காக வயது ஒரு தடையில்லை என்று ஒரு 16 வயது ஒரு இளைஞியை போல அந்த செய்திகளை மக்களுக்கு பரப்புகின்ற ராதிகா ஆரமதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இந்த சிறப்புகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவார்கள். தவிர்க்க முடியாத காரணத்தால் நம்முடைய தலைமை ஆசிரியர் வரவில்லை. அவருடைய சார்பாக நம்முடைய பள்ளியின் தமிழ் ஆசிரியர் அவர்கள் இங்கே விஜயலட்சுமி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த டிரஸ்டின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாக எங்களுடைய சமுதாயத்தின் சார்பாகவும் வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அவரோடு இணைந்து வந்திருக்கின்ற அவருடைய கணவர் அவர்களையும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டுதோறும் பரிசு நாங்கள் அறிவித்தாலும் போட்டி போட்டுக் கொண்டு படித்து முதல் 10ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண்ணை பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண்ணை பெற்ற 4 மாணவ மாணவிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய எண்ணம் எல்லாம் சமுதாயம் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் நம் பகுதியில் எங்கு பார்த்தாலும் ஒரு ஜாதி கலவரமும் மத கலவரமும் இருந்து கொண்டிருக்கும். எந்த ஒரு கிராமத்தில் படிப்பு அறிவு கூடுகிறதோ அந்த கிராமத்தில் இந்த கலவரங்கள் குறைந்து கொண்டு வந்திருக்கிறது. நம்ம திருவள்ளி மாவட்டம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால 15 வருஷத்துக்கு பின்னாலும் பாருங்க, இப்ப இந்த நம்மளுடைய மாவட்டம் அமைதியா இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னா பிள்ளைகள் எல்லாமே படிக்கிறது. ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை படிச்சுட்டு இருக்குன்னா அவங்க அப்பா குடிச்சு போட்டுட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு தகராறு பஜார்ல பண்ணானா அந்த பிள்ளை என்ன சொல்லணும்னா, அப்பா நாளைக்கு என் கூட படிக்கிற பிள்ளைகள்
அங்க என் ஸ்கூல்ல போனா என்ன எப்படி பார்ப்பாங்க, கவனமா பார்ப்பாங்க, நீ எனக்காண்டியாவது ஒழுங்கா இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால அந்த தாய் தகப்பர்கள் திருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு நல்ல ஒழுக்கமாக மாறக்கூடிய சூழ்நிலை அந்த குடும்பத்திலும் ஒருத்தர் படித்தாதான் அது வருது. அதே மாதிரி நம்மளுடைய பகுதியில் நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்வேன், நம்மளுடைய பகுதி மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதி. இங்க உள்ளவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்க அம்மாவாவது அப்பாவாவது ஏதாவது கூலி வேலைக்கு போய் தான் அந்த பிள்ளைகளை படிக்க வைக்காங்க. அதை நீங்க பிள்ளைகள் நீங்க உணரணும். நீங்க படிச்சு ஒரு நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு நல்ல அரசு வேலைக்கோ இல்லைன்னா ஒரு தனியார் வேலைக்கோ ஒரு ஐடி கம்பெனி வேலைக்கு போனா உங்க அம்மா அப்பா மண்வெட்டி தூக்கக்கூடிய உங்க அம்மா அப்பாவை நீங்க என்ன அழகா வீட்டுல உட்கார வச்சு அந்த அம்மா அப்பாவை பார்க்கலாம். இப்போ உங்களுடைய தலைமுறை மாறும். அதனால நீங்க படிக்கக்கூடிய வயசுல படிப்பை மட்டும் கவனம் செலுத்துங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்போ குறிப்பா இப்போ ஒரு மாதமா நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்துல பள்ளிகள்ல ஜாதி ரீதியில சில பிரச்சனைகள் வருது. அது கண்டிப்பா வரக்கூடாது. ஒவ்வொருத்தர் மனசு ஒவ்வொருத்தர் உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் சிவப்பு தான். அதுல இந்த ஜாதிக்கு ஒரு கலர் அந்த ஜாதிக்கு ஒரு கலர்னு எந்த கலருமே கிடையாது. இந்த முன்னாலலாம் ஒரு 30-40 வருஷங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாலாம் படிக்கும் போது எந்த ஜாதி எதுவுமே யாருக்கும் தெரியாது. அவ்வளவு உரிமையோட நட்போட பழகுவாங்க. என்னன்னு தெரியல. இப்போ குறிப்பா ஒரு 2 வருடங்களாக பள்ளிகள்ல ஜாதி ரீதியில மோதல்களும் சண்டைகள் வருது. அது தவிர்க்கணும். கண்டிப்பாக தவிர்க்கணும். அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல மட்டும் கவனம் செலுத்தணும். ஒரு நல்ல பிள்ளையா நீங்க வெளியில போகணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். இப்ப இந்த டிஎம்எஸ் மணியனாட்சி மட்டும் இந்த மாணவர்களுக்கு ஊக்க பரிசு கொடுக்கல. இதே மாதிரி அமெரிக்காவில் வாழ்கின்ற நம்மளுடைய சமூகத்தில் பிறந்து அங்க ஒரு ப்ரொஃபஸராக இருக்கின்ற ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராதாகிருஷ்ணன் அவங்க கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டு என் பேர்லயும் ஹெட்மாஸ்டர் பேர்லயும் போட்டிருக்காங்க. அதுல இருந்து வட்டி ஒரு 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 40,000 ரூபாய் வச்சு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல வருங்களுக்கு 5,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ், 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10,000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 5,000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 3,000 ரூபான்னு கொடுக்காங்க. 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு கொடுக்காங்க. அப்ப இதே மாதிரி நம்மளுடைய பிஎஸ்என்எல்ல வேலை பார்க்கக்கூடிய சுகுமார் ராஜகோபால் அவர்கள் மந்திரமூர்த்தி ட்ரஸ்ட் வச்சுட்டு அவங்களும் 17 வருஷமா பேச்சு போட்டி அவங்களே பேச்சு போட்டிக்கு இந்த வினாடி வினா போட்டிக்கு அவங்களே அந்த குறிப்பை தயார் பண்ணிட்டு இங்க உட்கார்ந்து அந்த மாணவர்களுடைய பொது அறிவுத்திறனையும் கல்வி அறிவுத்திறனையும் வளர்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, எங்க சமுதாய மக்கள் இங்க படிச்சாங்க, இங்க வாழ்ந்தாங்க. ஒரு கடுமையான ஒரு கோடை காலம் இருக்கும்போது பிழைப்புக்காண்டி கேரளாவுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. வாழணும்ல, அப்ப நமக்கு சாப்பிடணும்னா நம்ம உழைக்கணும். அதுக்காண்டி அங்க ஷிஃப்ட் ஆனாங்க, முன்னேறி அவங்க இந்த ஊரையும் இந்த மக்களையும் மறக்கல. பல வகையில இந்த ஊருக்கும் இந்த மக்களுக்கும் செஞ்சுட்டு வராங்கல்ல. அதுல ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த நம்மளுடைய மாடசுவாமி இசக்கியம்மன் கோயில் தர்மதத்தாவாகவும் குடும்ப கோயிலாக இருந்தாலும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் டிஎம்எஸ் மணி அண்ணாச்சி அவர்கள் 7 வருடமாக ஆண்டுதோறும் 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் 2ஆம் மதிப்பெண் 3ஆம் மதிப்பெண் பெறுகிறவர்களுக்கும் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் 2ஆம் வகுப்பு 3ஆம் மதிப்பெண் பெறுகிறவர்களுக்கும் சீல்டும் ரொக்க பரிசும் அளிக்கிறார்கள். அண்ணாவை வாழ்த்தி மாணவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு படித்து இப்படி பிளஸ் 2ல 2 பேரு நமக்கு 3ஆவது ரேங்க் 2 பேர் எடுத்திருக்கீங்க. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க்லயே போட்டி போட்டுட்டு 5 பேர் 6 பேர் வரணும். செகண்ட் ரேங்க்லயே இதே மாதிரி வரணும். உங்களுக்குள்ள கல்வியில மட்டும்தான் படிப்புல மட்டும்தான் போட்டி வரணுமே தவிர ஜாதி ரீதியில போட்டி வரக்கூடாது. ஒரு நல்ல மாணவனாக ஒரு நல்ல சமுதாய இளைஞியாக நீங்கள் இந்த பள்ளியை விட்டு செல்லும் போது நீங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டு எனக்கு பேச வாய்ப்பு தருந்தமைக்கு இந்த நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. என் ஐயன் திருவள்ளுவர் சொன்னது போல கல்வி அறிவு இல்லாதவர் களநிலத்துக்கு ஒப்பாவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாட்டை தவிர்ப்பது எது என்றால் கல்விதான். ஸ்ரீ மாடசாமி
ஸ்ரீதேவி இசக்கியம்மன் திருக்கோயில் நிர்வாகிகள் அவர்கள் ஆன்மீகம் வேறு கல்வி வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்றும் நிலையில் என் பள்ளியில் படித்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவர்களுக்கு முதல் 2, 3ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு விருது, சான்றிதழ் மற்றும் வெகுமதிகள் அளித்து நம் பள்ளியை சிறப்பாக நல்கியுள்ளார்கள். மேலும் அவர்கள் கொடுக்கும் இந்த சான்றிதழ்கள் வெகுமதிகள்லாம் மேலும் சில மாணவர்களை நல் வழியில் படித்து ஊக்கப்படுத்துவதற்காக ஆர்வமூட்டுவதாக அமையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. சார் ஐயா அவர்கள் விருது ஐயா அவர்கள் சொன்னது போல ஜாதி எல்லா ஜாதியினருக்கும் ஒரே 2 ஆண்டுகளாக நான் இந்த பள்ளிக்கு வந்து இது 2வது ஆண்டு. எப்படி நான் நிறைய பள்ளிகளில் பணி செஞ்சிருக்கிறேன். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், கடைசியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் படித்திருக்கிறேன். எந்த ஊரிலும் இந்த அளவிற்கு மாணவர்களுக்குள் ஜாதி வெறி, மற்ற இடத்தில் வெளி பக்கங்கள்லாம் இருக்கலாம், ஜாதி வெறி இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னது போல எல்லா உயிர்களும் பிறப்பினால் ஒன்றுதான், அதில் வேதமில்லை. போட்டிகள் நிறைந்த உலகில் நாம் இந்த கீழ்த்தரமான சாதிகளை எடுத்துக்கொண்டு என் ஜாதி பெரியது உன் ஜாதி பெரியது என்று சொல்லாமல் எல்லாரும் ஒன்றே, எல்லா மக்களும் ஓர் இனமே, யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் சொன்னதுக்கு ஏற்றவாறு நாம் அனைவரும் செயல்பட்டு படிப்பில் முழு கவனம் செலுத்தி போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் அரசாங்க வேலை என்பது எட்டாத கனியாக உள்ளது. அந்த வெற்றி கனியை நாம் எட்டி பறிக்க வேண்டும் என்றால் அந்த வெற்றி கனியை நாம் எட்டி பறிக்க வேண்டும் என்றால் அவ்வைக்கு அதிகமான் கொடுத்த கனியை போன்றதுதான். அவ்வளவு அரியது. நம் போட்டிகள் இந்த உலகில் வந்து மிகுந்து காணப்படுகின்றது. நீட் தேர்வாகட்டும், டெட், டிஆர்பி, மற்ற தேர்வுகள் எது குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 என்று பல தேர்வு முறைகள் மாணவர்கள் படித்து உயர்கல்வி படித்தவுடன் கிடைக்கின்றன. ஒரு பொறியியல் கல்லூரி, நல்ல பொறியியல் கல்லூரியில் சேர வேண்டும் என்றாலே நாம் மதிப்பெண் நன்றான மதிப்பெண் பெற்றால்தான் நாம் என்ன செய்ய முடியும். நாம் நினைத்த இலக்கை அடைய முடியும். நீங்கள் வந்து பெரிய பதவிக்கு சென்றால் என்றால் உங்களது பள்ளிகளுக்கும் உங்களது பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்க்கும், இந்த சமுதாயத்துக்கும் பெருமை சேர்க்கும். நீங்கள் ஒரு மாவட்ட ஆட்சியாளராக இருந்தால் எம் பள்ளியில் படித்த மாணவன் என்று நாங்கள் கூறுவோம். சமூகப்புறம் மக்கள் வந்து எங்க ஊர் பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே எங்களோட சொல்லும் அளவுக்கு எல்லாருக்கும் ஏற்ற பிள்ளையாக புதல்வனாக விளங்க வேண்டும். மேலும் இந்த பரிசுகளை வழங்கிய இந்த நிர்வாகிகள் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து பரிசுகள் கொடுக்க அது அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம்